வாழ்க்கையில நம்ம அந்த தேவனோடு இருக்கிற உறவு சரியா இருந்துச்சுன்னா, அந்த ஐக்கியம் சரியா இருந்துச்சுன்னா, நம்மள உலகம் அசைச்சு பார்க்க முடியும். நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்து நாம் தேவனை ஆராதிக்கும்படி தேவன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லலாமா? ஆமா, கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களிலே ஆவிக்குரியவனுடைய அடையாளங்கள் என்ன என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. அதுல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதையும் தொடர்ந்து தியானிக்கும்படி நாம் இந்த நாளிலே கூட ஜெபத்தோடு கூட காத்திருக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேசுவார். கடந்த வாரத்திலே ஆவிக்குரியவனுடைய முதல் அடையாளம் தேவனோடு ஐக்கியப்படுதல். ஹல்லேலூயா. நான் தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாய் இருக்கிற பட்சத்திலே என்னுடைய ஆவிக்குரிய அடையாளம் பரிபூர்ணமாய் இருக்கும். நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறதற்கு முதல் அடையாளம் எதுவா இருக்கணும் அப்படின்னா, நான் தேவனோடு ஐக்கியப்படுகிறவனா இருக்கணும். உலகத்தோடு அல்ல, தேவனோடு ஐக்கியப்படுகிறவனா இருக்கணும். தேவனோடு ஐக்கியம் என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. தேவனோடு ஐக்கியம் இல்லாத எந்த பிள்ளையாலும் தேவனோடு பேச முடியாது, தேவ சத்தத்தை கேட்க முடியாது, தேவன் தருகிற வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது. தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளால் மாத்திரம்தான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். ஆமென். தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வளர வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியோடு கூட கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபடுகிறார். ஆகையால சத்தமா ஆண்டவர் சமூகத்தில் ஆமென் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். பேசும் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மோடு ஐக்கியப்படணும். எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மோடு கூட ஐக்கியப்படணும். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசுவதினால் ஆமென் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஆமென் இந்த இருதயத்தை எங்களுக்குள்ள இன்னும் வளர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆமென் நாம் ஜெபத்தோடு கூட காத்திருக்கலாம். தேவனோடு ஐக்கியம் என்பது நாம் எந்த வகையில இருக்கிறோம் என்பது ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நேரமாய் கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு மாற்றி கொடுப்பாராக. எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் ஆதார வசனமாக ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லவர். அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளணும், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரானால் நான் மாம்சத்திற்குட்பட்ட மனிதனாய் இருக்கக்கூடாது, தேவனுக்குட்பட்ட மனிதனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் என்கிற அடையாளத்தில் பிரதானமானது என்னன்னா, நான் தேவனோடு இணைந்திருக்கணும். அதனாலதான் அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். அப்ப ஆவி, தேவனுடைய ஆவி, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ஏன் சபை பிரதானமா போதிக்குதுன்னா, அவர் உள்ள வந்துட்டார்னா உங்களை தேவனோடு ஐக்கியப்பட வச்சிருவாரு. அவர் உள்ள வந்துட்டார்னா உங்களை தேவனோடு இணைச்சு விட்டுருவாரு. ஏன்னா அவரை இணைக்கிற இணைப்பு யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா ஆமா புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் நமக்குள்ள வரும் பொழுது அவர் எங்க உள்ள வரும் அங்கதான் நம்மளையும் இழுத்துட்டு போவார். ஹல்லேலூயா. ஆமா புரிஞ்சுக்கணும். அவர் எங்க உள்ள வரும் அங்கதான் நம்மளை இழுத்துட்டு போவார். எங்க அவர் இணைக்கணுமோ அங்கதான் நம்மளை இணைப்பார். வேற எங்க இணைக்க மாட்டாரு. அவர் எங்க இருந்து வந்தாரு? அவர் எங்க இருந்து வந்தாரு? பரத்திலிருந்து வந்தார், தேவனிடத்திலிருந்து வந்தார். பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர் நமக்குள்ள இருந்தார்னா நம்மளை எங்க கொண்டு போயிருவாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அபிஷேகம் உங்களை எங்க நடத்துனா தேவனுக்கு பிரியமான வழியில நடத்தும். அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்ப சத்தியம் இல்லாத நபர்களாய் நம்மை அல்ல, சகல சத்தியத்தையும் அறிந்து கொண்ட நபர்களாய் தேவன் நடத்துவார்.
ஆமா, அப்போ நம்ம பிதாவாகிய தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் மாறணும் அப்படின்னா தேவ ஆவியினாலே நடத்தப்படணும். சரி, ஆவிக்குரியனுடைய முதல் அடையாளம் சொன்னேன். போன வாரம் நம்ம அதை தியானிச்சோம். ஆவிக்குரியனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? தேவனோடு ஐக்கியப்படுதல். எங்களுடைய ஐக்கியம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசித்தோம். அநேக இடங்களிலே தேவனோட ஐக்கியத்தை குறித்து அவர்கள் அறிவிக்கிற காரியத்தை வாசித்தோம். நாமும் பல நேரம் ஆண்டவரே நான் உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி செபிக்கிறோம். அந்த ஐக்கியம் எப்படி உண்டாகும்? தேவனோடு ஐக்கியம் வைக்கிறதுக்கான வழிகள் என்ன? தேவனோடு ஐக்கியம் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும் என்பதை அந்த வழியை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டானா நம்ம தேவனோடு ஐக்கியம் வைக்க முடியும் இல்லையா? ஆமா, புரிஞ்சுக்குங்க. ஒரு நோயிலிருந்து வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் சில மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி நமக்கு அறிவுரையை நமக்கு என்ன பண்றாங்க? மருத்துவர்கள் வழங்குகிறாங்க. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனோடு நீங்களும் நான் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சில வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வெறுமனமே ஆவிக்குரியவன் என்று சொல்லி போகிறவனாய் அல்ல, தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறவன் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். அப்ப நான் ஐக்கியப்படணும், ஒரு மனிதரோடு நான் ஐக்கியப்படணும் அப்படின்னா முதல்ல அந்த மனிதரை பற்றி எனக்கு தெரிந்திருக்கணும். தெரியாத ஒரு மனிதனோடு என்னால் ஐக்கியப்பட முடியாது. தெரியாத ஒரு மனிதனோடு என்னால ஐக்கியப்பட முடியாது. அப்ப தெரிந்த மனிதனோடு தான் என்னால் ஐக்கியப்பட முடியும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனோடு நான் ஐக்கியப்படுவதற்கான வழிகள் என்ன? ஹல்லேலூயா. சத்தமா தேவனோடு நான் ஐக்கியப்படுவதற்கான வழிகள் என்ன என்பதை இந்த நாளில் ஆவியானவர் என்னோடு உங்களோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா இருங்க. என்ன? ஆமா, புரிஞ்சுக்கணும். நாம உற்சாகமா இருந்தாதான் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? என் பிள்ளைங்க உற்சாகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம துக்கத்துல அழிந்து விடுவதற்கு அவர் ஒரு நாள் நம்மளை விடவே இல்லை. ஹல்லேலூயா. துக்கத்துல நம்ம அழிந்து போவதற்கு ஒரு நாள் விடவே இல்லை. வசனம் சொல்லுது, உங்களுடைய வசனம் மாத்திரம் எனக்கு தேறுதலா இல்லைன்னா நான் என்னைக்கும் நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? என்னைக்கோ மடிந்து போக வேண்டிய ஆளுதான், என்னைக்கோ மடிந்து இந்த உலகத்துல இல்லாம போக வேண்டிய ஆளுதான். ஆனா அன்னைக்கு நம்மோடு கூட வந்து பேசின வசனம் இன்னைக்கும் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறது. இந்த வசனம் மாத்திரம், இந்த வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா என்னால சொல்ல முடியும், என்னால தைரியமா சொல்ல முடியும், இந்த வசனம் என் வாழ்க்கையில இல்லாம இருந்துருந்துச்சுன்னா என்னைக்கோ கல்லற பூமியில இருக்க வேண்டிய நபரா நான் இருந்திருப்பேன். ஆனா இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவன் உள்ள நபராய் என்னை வைத்திருக்கிறார் என்றால் இந்த வசனம் என் வாழ்க்கை இடைப்பட்டு கொண்டே இருந்தது. நான் தூரே போனாலும், நான் புறம்பே போனாலும் இந்த வசனம் என்னை தேடி வந்து கொண்டே இருந்தது. ஆமென். தனித்து விடப்பட்டிருந்தாலும், ஆமென், ஒதுக்கப்பட்டிருந்தாலும், ஆமென், மறக்கப்பட்டிருந்தாலும் இந்த வசனம் என்னை தேடி வந்து கொண்டே இருந்தது. ஆமென். தேடி வந்த வசனம் என்னை வாழ வைத்தது, என்னை உயர்த்தினது, என்னை இன்று வரையிலும் ஜீவனோடு இருக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, எத்தனையோ முறை இந்த உலகத்தை விட்டு போயிடலாமா? என்ன வாழ்க்கை இது? இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி வெறுத்து போயிருந்த நாட்களில் எல்லாம் வசனம் வந்து பேசிச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் நம்மளை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்ல, வாழ வைக்கிறதும் கூட. ஹல்லேலூயா. பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமானது. நாம அந்த துக்கத்திலே அழிஞ்சு போயிடுவோம். நம்ம துக்கத்திலே நம்ம என்ன பண்ணிடுவோம்? அழிஞ்சு போயிடுவோம். நம்ம வாழ்க்கை அதுதான். நம்ம வாழ்க்கை துக்கத்தை தாங்க முடியாத வாழ்க்கை தான். நம்மளால முடியாது. அதனாலதான் இன்றைக்கு அநேகர் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் அதனாலதான் தங்களே அழித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா வசனம் சொல்லுது, அந்த துக்கத்திலிருந்து ஒரு மனிதன் மீள வேண்டும் என்றால் வசனம் தான் வழி. ஹல்லேலூயா. வசனம் நம்மளை எவ்வளவு அழகா ஆறுதல் படுத்தும் தெரியுமா? வசனம் பேசும். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல தேற்றும். ஹல்லேலூயா. வசனம் நம்மோடு கூட இடைபடும். பாருங்களேன், சில நேரம் அப்படியே தாயின் இல்லாமல் இருக்கிற நபர்களோடு போய் பேசும் வசனம். தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லைப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, உலகமே கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை அழைத்தவர், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ இழந்த நபர்கள் எல்லாம் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? இந்த ஐக்கியம், தேவனோடு இருக்கிற ஐக்கியம் ஒரு நாளும் நம்மை கைவிடவே விடாது.
தேவனோடு ஐக்கியப்பட்டு பாருங்க, தேவனோடு இணைஞ்சு பாருங்க. அவர் ஒரு நாள் உங்களை வழி விலகவும் பண்ண விட மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு, மறக்கவும் மாட்டாரு. அல்லேலூயா. ஒரு மறந்து போகிறதுக்கு மனிதன் அல்ல, மறந்து போகிறதுக்கு மனிதன் அல்ல. He is a God. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா. சரி, இந்த தேவனோடு ஐக்கியப்படுவதற்கான வழிமுறைகள் என்ன? பரிசுத்தவான்கள் எல்லாம் அதை அறிந்திருந்ததினாலே, பரிசுத்தவான்கள் எல்லாம் அதை புரிந்திருந்ததினாலே, இதை சரியாய் அவர்கள் கையாண்டதினாலே அவருடைய வாழ்க்கையில அந்த ஐக்கியத்தை காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஒரு ரிச்சர்ட் உம்ரான் என்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவரை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தனி அறையில அடைத்து வைத்து ஒரே காரியத்தை ரிப்பீட்டடா மூளைச்சலவை செய்யக்கூடிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்களாம். அதில் தோற்று போனவர்கள் தான் அதிகம். அல்லேலூயா. ஏன்னா ஒரு காரியத்தை ரிப்பீட்டடா கேட்கும் பொழுது நம்முடைய மூளை இருக்கு இல்லையா, அந்த சிந்தை அதுல போய் அது பதிஞ்சிடும். அது பதிஞ்சு நாம அதற்குரிய எண்ணங்கள் உரியவர்களாகவே மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ரிச்சர்ட் உம்ரான் என்கிற தேவ மனிதனுக்கு முன்பதாக செய்து கொண்டே இருந்தார்கள். ஆமா, வாட்ச்மேன் லீ என்கிற அந்த மனிதனுக்கு முன்னதாகவும் செய்து கொண்டே இருந்தார். வாட்ச்மேன் நீயும் அந்த மனிதனும் அப்படிப்பட்ட அந்த உபத்திரவங்களை அனுபவித்தவர் தான். ரிச்சர்ட் உம்ரான் என்கிற மனிதனும் அப்படிப்பட்ட உபத்திரவங்களை அனுபவித்ததுதான். அப்படிப்பட்ட உபத்திரவங்களை அனுபவித்த அந்த நபர்களோடு தேவனுடைய ஐக்கியம் இருந்தபடியினாலே அந்த உபத்திரவம் அவர்களை பாதிக்கவே இல்லை. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் உபத்திரம் உன்னை பாதிக்க கூடாது அப்படின்னா நீ தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற மனிதனை உலகம் ஒரு நாள் வீழ்த்தி விடவே முடியாது, வீழ்த்தி விடவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, சில நேரம் அப்படி தள்ளி விட்ட மாதிரி உலகம் சந்தோஷிப்பிக்கலாம் சில நேரம். ஆமா, பாருங்க, பிசாசு நினைச்சிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிச்சிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது நாம ஜெயிச்சிட்டோம். அப்படியே ஆர்ப்பரிக்கும் போது ஆண்டவருடைய தலையை நசுக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது இந்த ரத்தம் தான் முழு உலகத்தினுடைய விடுதலை. அல்லேலூயா. இந்த ரத்தம் தான் முழு உலகத்தினுடைய விடுதலை பிசாசுக்கு தெரியாது. அதனால அவன் என்ன பண்ணானா, நேர சிலுவைக்கு நேரம் கொண்டு போனான். ஆனா அந்த சிலுவையில தான் கர்த்தர் வெற்றி சிறந்தார். ஆமென். சிலுவையில வெற்றி சிறந்தார். சிலுவையில ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமென். புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த தேவனோடு இருக்கிற உறவு சரியா இருந்துச்சுன்னா, அந்த ஐக்கியம் சரியா இருந்துச்சுன்னா நம்மள உலகம் அசைச்சு பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஒரு விசுவாசம் உள்ள தேவ பிள்ளை உலகம் ஒரு நாள் அசைச்சு பார்க்கவே முடியாது. தானியேல் அசைச்சு பார்க்க முடியல. உலகம் சிங்கத்தின் மத்தியிலும் கூட போட்ட போதிலும் தானியேல் அசைச்சு பார்க்க முடியல. அல்லேலூயா. ஏன்னா அவன் தேவனோட ஐக்கியப்பட்டவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கணும், தானியேல மாத்திரம் இல்ல, உங்களை என்னையும் அசைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா தானியேலுக்கு நாமளும் சகோதரர்கள் தான். அல்லேலூயா. தானியேல் ஆராதித்த தேவனை தான் நாமளும் ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சிங்கங்களின் கபியில தானியேலை தப்புவிக்க முடியும் என்றால் உங்களையும் என்னையும் எல்லாவித ஆபத்துக்கும் கர்த்தர் தப்புவிக்க முடியும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணுங்க. இந்த விசுவாசம் என்ன வந்தாலும் சரி, இந்த கர்த்தருக்காக நின்னு பாருங்க. என்ன வந்தாலும் சரி, கர்த்தருக்காக நின்னு பாருங்க. நாம நிக்கிற அந்த வாஞ்சிய கர்த்தர் பார்த்துட்டா போதும். அல்லேலூயா. பார்த்துட்டா போதும், அவர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிச்சுறார். ஆமா, சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. அப்ப தேவனோடு இருக்கிற ஐக்கியம் நம்மள ஒரு நாள் தனியா இருக்க விடாது. சில நேரம் நம்ம நினைக்கலாம், நம்ம தனித்து இருக்கோமோ, தனித்து வாழ்றோமோ, தனித்து அப்படியே ஒதுக்கப்பட்டிருக்கிறோமோ, யார் இல்லைன்னு நினைக்கிறோமோ. இல்லைங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. அந்த ஐக்கியம் உங்களை உணர வைக்கணும். அல்லேலூயா. உங்க கூட ஏன் நான் யார் இல்லைன்னா, அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. அப்ப அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பிதா ஒரு நாளும் தனித்து விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆக புரிஞ்சுக்கணும், தேவனோட ஐக்கியப்படுவதற்கு சில வழிகள் உண்டு, சில வழிகள் உண்டு. அதுல முதல் வழி என்ன தெரியுமா? துதிக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். நான் தேவனோட
தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, நான் துதிக்கிற மனிதனா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது அடையாளம். என்ன நடந்தாலும் எனக்கு துதிக்க தெரியணும். என்ன நடந்தாலும், என்ன இழந்தாலும், என்ன செஞ்சாலும், என்ன வாழ்க்கையில சம்பவிச்சாலும் எனக்கு என்ன பண்ணணும்? துதிக்க தெரியணும். அப்படி துதிக்கிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில இருக்கும் பட்சத்துல, துதிக்கிற ஒரு நபராய் நான் இருக்கும் பட்சத்துல, என் வாழ்க்கையில நான் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிங்க. அருமையான ஜெப வீரன், அந்த தேவ மனுஷன் ஜெப வீரன் ஜான் ஹைடு, அப்படி ஊழியத்தில் அவர் ஒரு நாள் ஜெபித்தாராம். என் ஊழியத்தில் நான் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி என்னால் கண்டுகொள்ள முடியவில்லையே, நான் இந்த ஊழியத்தில் எவ்வளவு போராடினாலும் இந்த 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 ரட்சிப்பின் காரியத்தில் நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியவில்லையே, ஜனங்களை தேவனுக்கு நேராய் திருப்ப முடியவில்லையே என்று சொல்லி தன்னுடைய அறையிலே, ஜப அறையிலே போய் உட்கார்ந்திருந்து அவர் ஓ என்று அழுது, ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற குறைகளை மாற்றி போடும், என்னிடத்தில் இருக்கிற குறைகளை என்ன தடையா இருந்தாலும் அதை எனக்கு உணர்த்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடின போது ஆண்டவர் ஜான் ஹைடு என்கிற அந்த தேவ மனிதனோடு பேசினாராம். உன்னிடத்தில் ஜெபங்கள் எல்லாம் நன்றாகவே உண்டு. அல்லேலூயா. ஆமா, நீ ஒரு ஜெப வீரன் தான், ஆனா உன்கிட்ட ஒரு குறை இருக்கு, அதுதான் ஊழியத்துக்கு தடையா இருக்கு. என்ன அந்த குறை அப்படின்னு சொல்லி ஜெப வீரனாகிய அந்த ஜான் ஹைடு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, உன்கிட்ட துதி இல்லப்பா அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, துதிக்கிற நபர்களால் மாத்திரம்தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். ஏன் துதிக்கிற நபர்களால் தேவனோடு ஐக்கியப்பட முடியும் அப்படின்னு சொல்றேன்னா, துதிக்கிற மனிதன் அவரை அறிந்திருக்கிறான். அவரை அறியாம ஒருத்தனாலும் துதிக்க முடியாது. நீங்களும் நானும் அறிஞ்சிருந்தா ஆண்டவரை துதிக்க முடியும். அவர் நல்லவர்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் துதிக்க முடியும். அப்ப அறிந்து கொள்ளுகிற அனுபவம் வாழ்க்கையில வேணும் இல்லையா? அப்ப அறிந்து கொள்ளுகிற அனுபவம் வாழ்க்கையில இருந்தாதான் நான் துதிக்க முடியும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஊழியத்துக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? இன்னும் நீ என்ன சரியா அறிஞ்சுக்கலப்பா, நீ துதிச்சாதான் என்ன அறிந்து கொள்ள முடியும். ஆமா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்ப வருவான். அப்ப புரிஞ்சுக்கணும், துதிக்கிற நபர் கர்த்தர் யார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். துதிக்கிற நபர் கர்த்தர் யார் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப துதிக்க துதிக்க வசனம் சொல்லுகிறது, கிருபை பெருகும். அல்லேலூயா. நீ துதிச்சு எல்லாத்திலும், நின்னாலும் துதி, தூங்கினாலும் துதி, வேலை செஞ்சாலும் துதித்து கொண்டே இரு. துதிக்க துதிக்க உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீ துதித்து பாட பாட உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது அந்த ரகசியத்தை தெரிஞ்சதுனாலதான் துதிச்சுக்கிட்டே இருந்தான். அதனாலதான் கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அவன்கிட்ட வேற என்ன, நானும் ஆராய்ஞ்சு பார்த்தேன், அவன்கிட்ட வேற என்னதான் இருக்கு? அவன் யுத்த வீரன், சரி, அவன் ஒரு மேய்ப்பன், சரி, இது இல்லாம அவன்கிட்ட என்ன இருக்கு? அவன் யுத்த வீரனா இருந்தாலும், மேய்ப்பனா இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும், பள்ளத்துல இருந்தாலும், உயர்ந்த இடத்துல இருந்தாலும், வனாந்தரத்துல இருந்தாலும், எல்லா இடத்துலயும் அவன் துதிக்க கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அவன் துதிக்க துதிக்க பரலோகம் அவன் கூட இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, துதிக்கிற நபர்களால மாத்திரம்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதர்களா மாறணும் அப்படின்னா நாம துதிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு என்கிட்ட காணப்பட வேண்டிய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? துதிக்கணும். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 22:3 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 22:3 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அல்லேலூயா. அப்ப ஐக்கியப்படணும் அப்படின்னா அவர் வாசமாய் இருக்கிற இடத்துக்கு போனாதானே ஐக்கியப்பட முடியும். நம்மளால இப்போதைக்கு பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு நாள் அதுக்காக தான் நம்ம எல்லாம் இந்த பிரயாசம், ஓட்டம் எல்லாமே, இதுதான் உபத்திரவம், பாடு, இதுக்கு எல்லாம் ஒரு நாள் அதுக்காக தான் இது எல்லாமே. அல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோகம் போகிறதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறோம், உபத்திரவப்படுறோம் இல்லையா? சபையை அதைத்தான் உபதேசிக்கிறது இல்லையா? ஆமா, புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்க துதிக்கிற நபர்களா இருந்துட்டா பரலோகம் கீழே இறங்கி வந்துடும். அல்லேலூயா. பூமியில பரலோகத்தின் அனுபவத்தை அனுபவிக்கணும்னா நீ துதிக்கிற நபரா மாறணும். ஏன்னா வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்று. அப்ப துதிக்க 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 தேவ சமூகம் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. ஆமா, புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் துதிக்கிற நபர்களா மாறிட்டோம் அப்படின்னா, ஆமா, அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. நாம் ஐக்கியப்பட முடியும். இப்ப துதிச்சா என்ன நடக்குது? பரலோகம்
இறங்கி வந்துருது. துதிச்சோம்னா என்ன நடக்குது? பரலோகம் இறங்கி வந்துருது. அப்ப பரலோகம் இறங்கி வந்துருச்சுன்னா நான் எங்க யாரு கூட பேச ஆரம்பிக்கிறேன்? தேவனோடு பேச ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் அவ்வளவு அழகா அந்த சங்கீதம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 22:3 துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர், துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர். நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப துதிக்க 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 என் தேவனுடைய சமூகத்தில் என்னால் களி கூற முடியும். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், நாமளும் அதுக்காக தான் இங்கே ட்ரெயின் இல்லையா, இங்கே ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆமா, இந்த ட்ரைனிங் எல்லாமே ஒரு நாள் என் அப்பாவோடு சேர்ந்து ஆமே நான் துதிக்க போகிறேன். ஒரு நாள் என் அப்பாவோடு சேர்ந்து நான் வாழ போகிறேன். முகமுகமாய் நான் அவரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்பேன். அந்த வாழ்க்கைக்காக தான் இங்க ஒரு ஓட்டம். அல்லேலூயா. ஆமா, புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனோடு நிரந்தரமா ஐக்கியப்பட போகிற எனக்கு டெம்பரவரியான இந்த வாழ்க்கையில ஒரு ஐக்கியம் தேவை. அந்த ஐக்கியம் தான் என்ன எங்க கொண்டு போகும்? பர்மனன்ட் ஐக்கியத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. ஆமா, நான் உலகத்தோட ஐக்கியம் கொள்ளுகிற நபராய் அல்ல. தாவீது பாருங்க, எல்லா இடத்துலயும் துதிச்சுட்டு, அவனுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் துதிச்சிருக்கிறான் மனுஷன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம், நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கி இருக்கும். அல்லேலூயா. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கி இருக்கோம். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் டிவி பார்த்துருக்கோம். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் மொபைலை பார்த்துருக்கோம். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம விரும்பி பேசுகிற நபர்களோடு பேசி இருக்கிறோம். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒண்ணுல தேவ காரியங்களை விட்டுட்டு எல்லாத்துலயும் இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு வேதனையான விஷயம் இல்லையா? சமயம் கிடைக்கும் போது நான் எங்க போகணும்? அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. நான் ஐக்கியப்பட்டவன் என்று நான் அடையாளப்படுறேன். அந்த அடையாளம் எனக்குள்ள வெளிப்படணும்னா எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் துதிக்கிற நபரா இருக்கணும். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன். ஃபாதர் பாடினார் இல்லையா, நான் நடந்தாலும் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் எல்லாத்தையும் நான் துதிப்பேன் ஆண்டவர் என்ன. அல்லேலூயா. அப்ப துதிக்கிற நபரா நீங்களும் நானும் இருக்கணும். எங்க ஒரு சபை, ஒரு தனிப்பட்ட நபர் துதிக்க தெரியலன்னா வேஸ்ட். துதிக்க தெரியலன்னா உனக்கும் தேவனுக்கு தொடர்பு இல்லை. துதிக்கிற அனுபவம் உங்கள் ஜெபத்துல கூடுமானவர் ஒரு அரை மணி நேரமாவது துதிச்சு பழகுங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பழகுங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பழகுங்க, உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பார்த்துக்கிட்டே எடுத்தோடனே பெட்டிஷனை போட்டுறது, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், அதெல்லாம் பெரிய லிஸ்ட் இல்லைங்க. நீங்க அவர் யாருன்றத நீங்க சொல்லி பாருங்க. உங்க பெட்டிஷன் எல்லாம் நீங்க எழுதணும்னு அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. அப்ப துதிக்கிற நபர்களால மாத்திரம்தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 63:4 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 63:4 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள மட்டும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம்மை நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். புரியுதா? ஒரு தேவ பிள்ளைக்கு துதிக்கிறதுக்கு ஒரு கால அளவெல்லாம் கிடையாது. துதிக்கிறதுக்கு ஒரு கால அளவெல்லாம் கிடையாது. அது ஜீவன் உள்ள நாள் மட்டும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். மரண பரியந்தமும் அவரை துதிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்தவான்கள் எல்லாம் மரண பரியந்தமும் கர்த்தரை துதித்தார்கள். மரண பரியந்தமும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். மரண பரியந்தமும் கர்த்தரையே தேடினார்கள். மரண பரியந்தமும் கர்த்தரையே சார்ந்திருந்தார்கள். மரண பரியந்தமும் கர்த்தருக்காகவே வாழ்ந்தார்கள். யாரால் வாழ முடியும்? யாரால் சார்ந்திருக்க முடியும்? யாரால் நிற்க முடியும் என்றால் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களால் மாத்திரம் தான் நிற்க முடியும். அல்லேலூயா. சபை இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணுங்க. சபை இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரலன்னா கஷ்டம். நீ நிக்கணும்னா துதிச்சு பாரு. அல்லேலூயா. நீ நிக்கணும்னா துதிச்சு பாரு. அல்லேலூயா. துதிக்கிற அனுபவம் நமக்கு வாழ்க்கையில பல ஜெயத்தை கொண்டு வரும். பல ஜெயத்தை கொண்டு வரும். உண்மை பாருங்க, தாவீது துதிக்கிறதுக்குனே ஒரு கூட்டத்தை எழுப்பி வச்சான். துதிக்கிறதுன்னே ஒரு கூட்டத்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். துதிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. ஆண்டவரே, உங்களுக்கு உங்க கூட ஐக்கியப்படுறதுக்கு துதி தான் முதல்லன்னா என் வாழ்க்கையில் அந்த துதியை நான் இனிமேல் ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என் வாழ்க்கையில துதி என்பது இனி குறையவே கூடாது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில துதி என்பது இனி குறையவே கூடாது. அந்த துதியின் அனுபவம் என் வாழ்க்கையில, உம்மை துதித்து பாடுகிற அனுபவம் என் வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் பெருகட்டும். நிறைய அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே. இல்லையா?
ஒரு தேவ பிள்ளை மரண பரியந்தமும் அதான் சொல்றாரு, 10 நாள் உபத்திரவப்படுவீங்க, மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அல்லேலூயா. ஆமா, உபத்திரம் ஒரு பெருசு இல்லை, நீ மரண பரியந்தமும் உண்மையா இருந்தீன்னா அங்க உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. ஆமா, அப்ப மரண பரியந்தமும் துதிக்கிற ஒரு நபராய் நீங்களும் நானும் இருக்கணும். கர்த்தர் நீங்களும் நானும் துதிக்கிற நபர்களா இருக்கணும் தான் விரும்புறாரு. ஏன்னா நீங்களும் நானும் துதிச்சிட்டோம்னா நம்ம மத்தியில இருக்கிறாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். இங்க அவர் இருக்கிறார் இல்லையா? இங்க அவர் இருக்கிறார் இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன் நல்ல சத்தமா. அப்ப துதிக்கிற ஜீவனுள்ள நாளெல்லாம் தனக்கு ஜீவனுக்கே உத்தரவாதம் இல்லாத இடத்துல தானியேல் வழக்கத்தின்படியே முன் போலவே செய்து வந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா நம்ம எத்தனை பேர் துதிப்போம்? எத்தனை பேர்? சட்டமே வரலைனாலும் குடும்பம் எதிர்த்து நின்னுச்சுன்னா எத்தனை பேர் துதிப்போம்? அல்லேலூயா. நம்மளால பதில் சொல்ல முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்க துதிச்சிங்கன்னா உங்களுக்காக பரலோகம் நிற்கும். அல்லேலூயா. உங்களுக்காக பரலோகம் நிற்கும். உங்க ஜெபம் பரலோகத்துக்கு போகும். பரலோகத்தை இறங்கி வர வைக்கணும்னா துதியின் அனுபவம் அவசியம். துதியின் அனுபவம் அவசியம். அதனாலதான் உங்க ஜெபத்துல கூடுமான வரைக்கும் துதியை அதிகப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. என் நாமத்தை என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நீங்க அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவருடைய நாமத்தை புகழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மத்தியில கடந்து வந்துருவேன்றார். அல்லேலூயா. அதெல்லாம் புரிஞ்சுக்கீங்க. பரலோகமே இங்க கீழே வந்துருங்க. அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். அல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். பாருங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவர் இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. உங்களை என்னையும் வெறுமையா வைக்கிறது தேவ திட்டம் இல்ல. ஆனா நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓடக்கூடாது, தேவனை தேடி ஓடணும். தேவனை தேடி ஓடி பாருங்க, அதுதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையில ஒரு சம்பவம் அப்படியே நடந்தது. நானும் என் மனைவியும் சில காலம் பிரிந்திருந்த பொழுது, ஆரம்ப நாட்களில், ஊழியத்தின் நாட்களில் அல்ல, ஆரம்ப நாட்களில் பிரிந்திருந்த பொழுது நான் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த இடத்துல ஜெபிக்க கூடாதபடி ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது. நான் ஜெபிக்க எனக்கு கிடைத்த இடம் எதுன்னா பாத்ரூம் தான். அல்லேலூயா. ரெஸ்ட் ரூம் தான். அங்கதான் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. கேட்டுட்டு போவேன், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்கார்ந்து கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஜெபிக்கிறதுக்கு, நம்ம துதிக்கிறதுக்கு எந்த இடம் இல்லை. நமக்கு சில நேரம் இடமே கிடைக்காது. சில தேவ மனிதருடைய சாட்சியெல்லாம் கேட்டோம்னா அவர்கள் எல்லாம் அப்படிதான் உட்காந்து உள்ள உட்காந்து அறியாத இடங்களை உட்காந்து, தெரியாத அசுத்தமா இருக்கிற இடங்களை உட்காந்து ஜெபித்தாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளம் தூய்மையா இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தோம், நம்மளால துதிக்க முடியல. வாய்ப்பே கிடைக்காத நபர்கள் எல்லாம் பல இடங்களிலே மறைந்து ஒளிந்து இருந்து துதித்தார்கள். தேவனை துதித்து பாட ஆராதிக்கிற கூட்டம் எழும்பிருச்சுன்னா எழுப்புதல் உண்டாயிரும். ஏன் எழுப்புதல் தாமதிக்குது தெரியுமா? தேவனை அவருடைய நாமங்களினால துதிக்கிற அனுபவம் உள்ள கூட்டம் எழும்பணும். பாருங்க, யுத்த வீரர்களுக்கு முன்னதாக யோசபாத் என்ன பண்ணான்னு தெரியுமா? யுத்த வீரர்களுக்கு முன்னதாக துதிக்கிற கூட்டத்தை போய் நிறுத்தினான். யாரு? துதிக்கிற, ஆடி பாடி துதிக்கிற ஆராதனை வீரர்களை போய் நிப்பாட்டினா. எதிரி என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? என்னடா இவன் முட்டாளா இருக்கிறான், யுத்த வீரர்களை நிறுத்துறதுக்கு பதிலா தேவனை துதிக்கிற அங்க பாரு எல்லாம் மியூசிக் ட்ரம்ஸ் முன்னாடி வாய்ச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு, அவங்க எல்லாம் முன்னாடி நிறுத்திருக்கானு, இவங்க எல்லாம் நம்ம கூட யுத்தம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும், துதித்தோம்னா கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், துதிகளிலே
நம்மிலே வாசமாய் இருக்கிறவரை நம்ம கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா துதிச்சா மட்டும்தான் கொண்டு வர முடியும். துதித்தா மட்டும்தான் கொண்டு வர முடியும். துதிக்கிற நபர்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாடுகிறார். ஆமா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும், அது யுத்த களமா இருந்தாலும் சரி, வீட்டுல ஏதோ ஒரு மூளையா இருந்தாலும் சரி, நீ துதிச்சு பாட ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்காக பரலோகம் இறங்கி வரும். நீ சிறியவனோ பெரியவனோ, நீ அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ, எதுவா இருந்தாலும் பரலோகம் பார்க்காது. நீ துதிக்கிறியா இல்லையான்னு பரலோகம் பார்க்கும். நீ துதிக்கிற நபரா இருந்தா பரலோகம் உனக்காக இறங்கி வரும். பரலோகம் உனக்காக இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஆமா, ரிச்சர்ட் உம்ரானுடைய வாழ்க்கையில பல நேரங்கள் ரொம்ப மிகவும் மோசமானதாகவே இருந்திருக்கு. ஹல்லேலூயா. அந்த இடத்திலும் கர்த்தரை துதிக்கும்படியாக அந்த மனிதன் அவனுடைய உள்ளத்தை நல்ல வலுப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். அதனாலதான் தாவீது சொல்றான், என் இருதயம் விசேஷத்தினாலே பொங்குகிறது. ஹல்லேலூயா. என்னன்னா உங்களை துதிக்கிற துதி என் உள்ளத்துல நம்ம யோசிக்கணும். டிஃபரெண்டா யோசிக்கணும். இவர் எப்படிலாம் துதிக்கணும் தாவீது யோசிச்சான். அவன் வாழ்க்கை முழுவதும் அதுவாதான் இருந்துச்சு. ஆமா, என்ன சில நேரம் பெண்களுடைய வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி தெரியுமா? எப்படி சமைச்சா நல்லா இருக்கும், எப்படி சமைச்சா நல்லா இருக்கு, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சா நல்லா இருக்குமா. ஒரு சமையலையே நீங்க இப்படி செய்யும் போது ஆண்டவரை துதிக்கிற விஷயத்துல இவரை எப்படி துதிச்சா இவருக்கு பிரியமா வாழ முடியும், இவரை எப்படி துதிச்சா இவரோட ஐக்கியப்பட முடியும். அந்த துதிக்கிற அனுபவம், அந்த துதிக்கிற ஆவி இன்றைக்கு நமக்குள்ளே வருவதாக, சபைக்குள்ளே வருவதாக, சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வந்து அமருவதாக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, துதிக்கிற அனுபவம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொண்டு வரும். எப்பா, நான் இப்பயும் சொல்றேன், நம்ம தேடி ஓடணும்னு அவசியம் இல்லை, துதிச்சுட்டா போதும். ஹல்லேலூயா. தேடி ஓடணும்னு அவசியம் இல்லை. நான் துதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பரலோகமே இறங்கி வந்துருமே. பரலோகம் இறங்கி வந்துட்டா குறைவுகள் எல்லாம் மாறுமே. ஹல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் மாறிடுமே. அப்ப புரிஞ்சுக்கணும், துதிக்கிற நபர்களா நீங்களும் நானும் மாறணும். அததான் யாத்திராகமத்துல ஆண்டவரே வாக்கு பண்றாரு. என் நாமத்தை பிரஸ்தாபம் என்ன தெரியுமா? உயர்த்துகிறது, துதிக்கிறது, அந்த மகிமைப்படுத்துகிறது. அந்த மகிமைப்படுத்துற இடத்துல நானே வந்து ஆசீர்வதிப்பேன்றார். ஹல்லேலூயா. இந்த மண்ணாலான பலிபீடம் எது தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிதான் உண்டாக்கப்பட்டோம்? ஆமா, மண்ணாலான பலிபீடம். அதனாலதான் இந்த பலிபீடத்துல எப்பவுமே ஆவி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆவி அணையாத அக்கினியா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுல எப்பவுமே பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். துதி பலி, ஸ்தோத்திர பலி, எப்பொழுதும் சமாதான பலி, இப்பொழுதும் ஆமென் எரிஞ்சு கொண்டே இருந்துச்சுன்னா போதும். நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் ஐயா. நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். நம்மோடு கூட ஆமென் வாழுகிற ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஆமா, துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே நிறைவான மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ தேவனோட ஐக்கியப்படுகிறதுக்கு துதி மிகவும் முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. சங்கீதம் 135:2 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 135:2 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம், கர்த்தருடைய வீட்டில் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நம்முடைய தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். என்னவா? எப்ப நான் ஐக்கியம், ஏன் துதி தேவனோட ஐக்கியப்படுவதற்கு அடையாளம் இருக்குன்னா, நீ துதிச்சினா எங்க இருப்பேன்னா தேவனுடைய வீட்டுல இருப்ப. ஹல்லேலூயா. சபைக்கு ஏன் வர்றோம்? கர்த்தருடைய வீடு இல்லையா? தேவனுடைய ஆலயமாகிய நாம தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளேயும் கர்த்தருடைய வீட்டுக்குள்ளேயும் நம்ம என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப துதிக்க 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 நான் தேவனோடு ஐக்கியப்படுகிறேன், தேவனோடு ஐக்கியப்படுகிறேன். ஹல்லேலூயா. 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 துதிச்சுதான் பாருங்களேன். ஹல்லேலூயா. துதிச்சுதான் பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு செய்யற காரியத்தை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. மூளை செய்யாதத முழங்கால் சாதிக்கும்னு பரிசுத்தவான்கள் சொன்னாங்க. மூளை சாதிக்காததா? ஆமா. ஆனா இது ரெண்டும் ஒன்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும். ஹல்லேலூயா. நீங்க துதிய ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க முழங்கால் முடங்கிடும். ஆண்டவரே நீரே பெரியவர், நான் தாழ்ந்தவன், நீரே பெரியவர், நான் தாழ்ந்தவன் ஆண்டவரே என்று சொல்ல அந்த அர்ப்பணிப்பு வெளிப்படும். ஹல்லேலூயா.
துதிச்சுதான் பாருங்களேன், வாழ்க்கை மாறுமே. பல நேரம் நம்ம 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 நிறைய விஷயங்கள் இன்னும் மாறலையே நினைக்கிறோம். ஆண்டவர் பேசுறார், நீ துதிக்கவே இல்லை, எப்படி மாறும்? நீ துதிக்கவே எப்படி மாறும்? துதிச்சுதான் பாரு. தேவ மனுஷன் எப்படியா சொன்னாரா, இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஜெயம் உண்டாயிருச்சுன்னா நான் என்ன பண்றேன், 1000 ஸ்தோத்திர பலி செலுத்துறேன். ஜெயம் உண்டாகலைன்னா 2000 ஸ்தோத்திர பலி செலுத்துறேன். அல்லேலூயா. சாத்தான் பார்த்தான், ஜெயம்னா 1000 தான், ஜெயம் இல்லைன்னா 2000. அவன் பயந்தான், அவனை ஜெயத்துக்கு நேரா வழிய ஒதுக்கிட்டு அவனே ஓடிட்டான். அல்லேலூயா. சாத்தானை ஓட வைக்கணும்னா துதிச்சு பாருங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில போராடுகிற சாத்தானை ஓட வைக்கணும்னா நீ துதிச்சு பாரு. உன் வாழ்க்கையில உன்னுடைய சரீரத்துல போராடி கொண்டிருக்கிற வியாதிகள்ல இருந்து ஒரு விடுதலை வேணும்னா நீ துதிச்சு பாரு. அல்லேலூயா. துதிதான் அவன் வாழ்க்கையை விடுதலையாக்கும். என்ன விடுதலை கொடுக்கிறவர் கூட வந்துடுறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க என்ன இருக்கு, அப்ப நான் துதிச்சேன்னா அவர் வந்துடுறாருல. அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க என்ன இருக்கு, விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கணும், துதிக்கிற பிள்ளைகள் எங்கே இருந்து துதிக்கிறாங்க பாத்தீங்களா? தேவாலயத்துல நின்று துதிக்கிறாங்க, தேவனுடைய வீட்டுல இருந்து துதிக்கிறது ஒரு ஐக்கியம். எல்லாரும் வீட்டுக்கு நம்ம போக முடியாது இல்லையா? நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஐக்கியப்பட முடியும், போக முடியும். அவங்க தான் கிச்சன் வரைக்கும் வருவாங்க, எல்லாரும் கிச்சன் வரைக்கும் வர மாட்டாங்க இல்லையா? அப்ப கிச்சன் வரைக்கும் வர்றது யாரா இருக்கும், தெரிஞ்சவங்க, ஐக்கியப்பட்டவங்க, பழக்கப்பட்டவங்க, அவங்க தான் வர முடியும். நீங்களும் நானும் பழக்கப்பட்டவங்கள, ஐக்கியப்பட்டவங்க, தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களா இருந்தா மாத்திரம்தான் தேவனுடைய வீட்டிலே அவருடைய சமூகத்திலே வந்து நம்மால் துதிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, சங்கீதம் 50வது சங்கீதத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 50னுடைய 23ஐ வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னவா, நீ துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துற, அதனுடைய விளைவு என்னன்னா அவர் சொல்றாரு, நான் உன்னை அறிகிறேன். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, துதிக்காத எந்த நபரையும் கர்த்தர் அறியவில்லை. துதிக்கிற நபர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சமீபமாகவே இருக்கிறார். நீ துதிக்க 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 ஆரம்பிச்சீன்னா உனக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகும். நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா தேவ பயம் உனக்குள்ளே பெருகும். நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தை வாஞ்சிப்ப. நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா தேவனோடு ஒவ்வொரு நாளும் பேசுவாய். அப்படி பேசும்போது உன் இருதயம் சுத்தமாகும், உன் வாழ்க்கை பரிசுத்தமாகும். அல்லேலூயா. அப்ப முதல் அடையாளம் துதி. அல்லேலூயா. நீ ஆவிக்குரியவன் என்கிற அடையாளத்துல முதல் அடையாளம் தேவனோட ஐக்கியம். தேவனோட ஐக்கியம், அதுலயும் ஒரு உள்ள ஒண்ணு காரியம் இருக்கு. நீ தேவனோட ஐக்கியமா இருக்கிற அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் உன் வாயில எப்பவுமே என்ன இருக்கணும், பாலகருடைய நாவினாலே அவர் என்ன பண்ணாரா, துதியை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பாலகருடைய நாவினால வாயில என்ன ஏற்படுத்தினார். அதனாலதான் கூடுமானவரும் குழந்தைங்களை துதிக்க வைங்க. நல்லா துதிடா, நல்லா துதிடா. குழந்தைகளை துதிக்க வைக்கணும், குழந்தைகளை நல்லா ஜெபிக்க வைக்கணும், குழந்தைகளை நல்லா ஆராதிக்க வைக்கணும். அவன் எதையாவது சொல்லி துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ குழந்தைகளுக்கு நம்ம உலகத்தை கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, கர்த்தத்துவத்தை கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. அவன் வேதத்தை கற்றுக் கொடுங்க, துதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. அவன் முதிர் வயதில் அதை விடாது இருப்பான். அதுதான் அவனை பாதுகாக்கும், அதுதான் அவனை வழி நடத்தும், அதுதான் அவனுக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மிஷனரிமார்களுடைய சரித்திரத்துல பல சரித்திரத்தை படிக்கும் போது தாய் தகப்பனார்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்ததுனாலதான் அவர்கள் மிஷனரிகளாய் மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா. நானும் திருப்பி ஒரு 4-5 மிஷனரியை படிச்சு பார்த்தேன். இந்த வாரத்துல எல்லாரையும் பார்த்தா தாய் தகப்பனார்கள் யாரோ ஒரு ஆள் அந்த பிள்ளைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபித்து அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளே வளர்த்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, நான் அருமையான அந்த தேவ மனுஷன் ஜான் வெஸ்லியுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது தகப்பனார் ஒன்றும் அந்த அளவில் பெரிய அளவில் இல்லை. ஆனால் அவளுடைய தாயார் பியூரிட்டன் சபையை சேர்ந்த ஒரு மனுஷி ஆகியனால அந்த தாயார் என்ன பண்ணா, பிள்ளையை கர்த்தருக்குள்ளே வளர்த்தா. அல்லேலூயா. அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளே வளர்த்த அந்த பெண்மணியினுடைய ஏக்கம் ஒரு நாள் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஜான் வெஸ்லி சொல்லும் பொழுது, நான் என் தகப்பனிடத்தில் என் குடும்பத்தினிடத்தில் நான் சொன்னேன், நான் ஊழியத்திற்கு போகிறேன், நான் மிஷனரியாய் போகிறேன் என்று சொன்ன போது தகப்பன் அதை ஏற்றுக்கொண்டு
கொள்ளவில்லை. ஆனால் தாயார் சொன்னார்களா, நீ ஆண்டவருக்காய் எழும்புவதே என் நோக்கம். அல்லேலூயா. அதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று. பெலிட்டஸும் 7 பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு மிஸ்ரனுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது நான் மிகுந்த கண்ணீரோடு அதை படித்து முடித்தேன். காரணம், அந்த தாயார் 7 பிள்ளைகளையும் பழங்குடியின மக்கள் மனிதனை கொன்று தின்னு அழித்துக் கொள்ளுகிற அந்த மக்கள் மத்தியிலே ஊழியத்திற்காக அனுப்பினார்கள். முதல் பிள்ளையை அனுப்பின போது அந்த பழங்குடியின மக்கள், அந்த ஆதிவாசி மக்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், அந்த மனிதனை அடித்து, அந்த முதல் மகனை அடித்து கொன்று தின்று விட்டார்கள். இப்படியே 7 பிள்ளைகளையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடித்து கொன்று தின்று விட்டார்கள். அந்த தாயார் அழுதார்களாம், இன்னும் எனக்கு சில பிள்ளைகளை தரவில்லையே, தந்திருந்தால் உம்முடைய பணிக்காக நான் அனுப்பி இருப்பேனே என்று சொல்லி அழுது புலம்பினார்கள் என்று நான் வாசித்திருக்கிறேன். பிற்பாடு அந்த தாயார் மிஷனரியாய் தன்னை அனுப்பினார்கள். அப்படி அந்த தாயார் கடந்து போகும்போது அந்த பகுதியே, அந்த பழங்குடியின பகுதியே ரட்சிப்புக்குள்ளே வந்தது. மனிதனை கொன்று தின்கிற அந்த மனிதர்கள் அந்த தாயாருடைய 7 பிள்ளைகளையும் கொன்றிருந்த போதும் அந்த தாயார் அந்த நபர்களை நேசித்தார். அந்த நபர்களை நேசித்ததனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? அந்த பகுதியே ஒரு பெரிய அசைவுக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. தாயார், அந்த பெலிட்டஸ், அந்த தாயாருடைய ஏக்கம் பல நேரம் என்ன உடைச்சிருக்க. அவங்க சொன்ன வார்த்தை, இன்னும் சில பிள்ளைகள் இருந்தா உங்க ஒரு ராஜ்யத்துக்கு அனுப்பிச்சிருப்பேனே. 7 பிள்ளைகளை சாக கொடுத்த தாய் சொன்னால், இன்னும் எனக்கு பிள்ளைகளை ஏன் தரவில்லை, இருந்திருந்தால் உமக்காக அனுப்பி விட்டிருப்பேனே. இந்த ஏக்கம் இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இருக்கு? இந்த ஏக்கம் நமக்குள்ள வரணுமே. அல்லேலூயா. ஆமா, புரிஞ்சுக்கணும். துதிக்கிற நபர்கள் பிள்ளைகளை நல்லா வளர்க்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கே அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய இருதயத்திற்குள்ள தேவனை துதித்து பாடுகிற, தேவனை துதிக்கிற, என்ன சூழ்நிலை வந்தாலும் நீ தேவனை துதிக்கணும்பா. என்ன சூழ்நிலை வந்தாலும் நீ தேவனை துதிக்கணும். அப்படி துதிக்கிற அனுபவம் வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும். அல்லேலூயா. யோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிக்கலாம் சத்தமா வாசிக்கலாம். வந்தேன், திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு, பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்லும் போது அவனுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? 10 பிள்ளைகளை இழந்திருக்கிறான். 10 பிள்ளைகளை, அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் ஒரே நாளில் அழிஞ்சிருக்கு. எந்த மனுஷனால சொல்ல முடியும்? மனைவி தூசிச்சுட்டல்ல, நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால இந்த அறிவிப்பை கொடுக்க முடியுமா? இந்த அறிக்கை, இந்த விசுவாச அறிக்கையை நம்மளால சொல்ல முடியுமா? நிர்வாணியா வந்த, தாயின் கருவில இருந்து எப்படி வந்த நிர்வாணியா போவ. கர்த்தருடைய, அவர் தான் கொடுத்தார், அவர் தான் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த இருதயம் நமக்கு இருக்குமா? அந்த இருதயம் நமக்கு இருக்குமா? இப்படி துதிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும். நம்ம நல்லா இருந்தா துதிப்போம், சந்தோஷமா இருந்தா துதிப்போம். துக்கமா இருந்தா என்ன எப்படி செஞ்சுட்டார் ஆண்டவர்? ஜெபத்தை கேட்க மாட்டார், நம்மளை கைவிட்டாரு. என்னதான் செவிச்சு ஒரு வேளை கேட்க மாட்டாரோ? நம்ம ஏன் இப்படி வாழ்ந்துட்டு? அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சத்தமா. நான் இன்னும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2வது ஒரு பாயிண்ட் இருக்கு. டைம் ஓடிடுச்சு. அதையும் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா போவோம் இல்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற மனிதனுடைய அடையாளம், தேவனோட ஐக்கியப்படுதலே ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துக்குள்ளே இன்னொரு அடையாளத்தை ஆண்டவர் வச்சிருக்க. அது என்ன அடையாளம்னா, நீ துதிக்கிற நபரா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நீ துதிச்சு பாரு. அல்லேலூயா. நீ இழந்திருந்தாலும் துதிச்சு பாரு, வாழ்ந்திருந்தாலும் துதிச்சு பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இழந்திருந்த போது துதிச்ச மனிதனை தான் ஆண்டவர் வாழ்ந்திருக்க செய்தார். அல்லேலூயா. இழந்திருக்கும் போது அவன் துதிக்கிற அந்த அனுபவம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் கர்த்தர் அவனுக்காய் வைராக்கியம் பாராட்டினார். ஆண்டவரே சொல்றார், என் தாசனாகிய யோபுவை போல். ஆண்டவர் வைராக்கியமா சொல்றாரு. என் தாசனாகிய யோபுவை போல். பல நேரம் நாம சொல்றோம், யோபுவை போல நம் பயங்கரம் இல்ல. யோபு ஒருத்தர் தான். உங்களால அதை தாங்க முடியாது. யோபுவால மட்டும்தான் அதை தாங்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் என்னையும் அப்படி சொல்லணும். என் தாசனாகிய, உங்க பேரை போட்டுக்குங்க. அல்லேலூயா. துதிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள வரணுங்க.
துதிக்கிற அனுபவம் இல்லாத எந்த குடும்பமும் வளர்ச்சி அடையவே முடியாது. துதிக்கிற நபர்களாய் நீங்க இல்லைன்னா உங்களால உயரவே முடியாது. அல்லேலூயா. துதிக்கிற நபர்கள் தான் உயர்ந்து கொண்டே போவார்கள். பாருங்க, நீங்க வேதத்துல யாரை எடுத்தாலும் பாருங்க துதிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. வேதத்துல யாரை எடுத்தாலும் கர்த்தரை துதிக்கிற நபர்களா தான் இருந்திருக்கிறாங்க. கர்த்தரை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது இல்லையா? பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே ஜெய கொடியை திடுவோம். அல்லேலூயா. அப்ப துதிக்கிறீங்கன்னா தடைகள் உடையும். துதிக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். எரிகோ எப்படி விழுந்தது? கர்த்தரை துதித்தார்கள், எரிகோவை கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. துதிக்கிற நபரா இருந்து பாருங்க, உங்க குடும்பத்துக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவார். அல்லேலூயா. நீங்க துதிக்கிற நபர்களா மாத்திரம் இருந்து பாருங்க. தேவனோட ஐக்கியப்படுகிற நபரா இருந்துட்டேன்னா நான் துதிக்க ஆரம்பிச்சிருவேன். துதிக்கிற பிள்ளைய பார்த்தாலே சாத்தானுக்கு ஒரு பயம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நீங்களும் நானும் துதிக்கிற நபர்களா இருந்தோம்னா சாத்தான் அஞ்சுவோம், சாத்தான் பயப்படுவோம். ஏன்னா துதிக்கிறவர்களை பார்த்தாலே அவனுக்கு ஒரு பயம். ஆமா, 7 நாள் அமைதியா போனான். 7 நாளும் 6 நாள் அமைதியா போனான். 7வது நாள் அமைதியா சுத்துறான். 7 டைம் 6 டைம் சுத்துறான். 7வது டைம் சுத்தும் போது ஆர்ப்பரிக்கிறான், துதிக்கிறான். கோட்டை நிக்க முடியல. அல்லேலூயா. கோட்டை என்ன பண்ண முடியல? நிக்க முடியல. 6 நாள் உலகத்துல அமைதியா இருக்கலாம். 7வது நாள் கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா துதிக்க ஆரம்பிக்கணும், துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமா, 6 நாள் உலகத்துல நீங்க நல்லா இருக்கணும். 7வது நாள் நீங்க தேவ சமூகத்துல வந்துட்டீங்கன்னா நீங்க துதிக்க ஆரம்பிக்கணும். துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார். எது உனக்கு தடை? துதிச்சு பாரு, மாறும். எது உன் பிரச்சனை? துதிச்சு பாரு, மாறும். எது உன் போராட்டம்? துதிச்சு பாரு, மாறும். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, என்ன அவர் துதிகளிலே அஞ்சத்தக்கவர். அப்படின்னா என்ன? நம்ம துதிச்சோம்னா அவர் பயந்துருவார் இல்ல, அது மீனிங் இல்ல. அது மீனிங் இல்ல. அவர் துதிக்கிறோம் பாருங்க, அந்த துதிய சத்தத்தை கேட்டாலே இவர் எவ்வளோ பெரிய தேவன் என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா? நடுங்குவாங்களா. அதுதான் துதிகளில் அஞ்சத்தக்கவர். அவர் அஞ்ச மாட்டாரு. அவரு துதிச்சோன்னா அவர் பயப்படு. அது சரியான உபதேசம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க துதிக்கிற துதி இருக்கு பாருங்க, துதியை கேட்டோன்னு இப்படி துதிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் இவ்வளவு பெரியவர்னு சொல்லி அஞ்சுவார்கள். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா உலகத்துல அவரை போல ஒருவர் யாரும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, இவராலே அன்றி மீட்பு ஒருவருக்கும் இல்லை. ஆமா, துதிக்கிற நபர்களா இருந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஒரு ஆமா துதிங்க. துதிச்சுதான் பாருங்களேன். துதிச்சுதான் சொல்லுங்க, பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க. துதிச்சுதான் கொஞ்சம் பாருங்களேன். அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் துதிச்சுதான் பாருங்களேன். ஆமே, துதிச்சுதான் சத்தமா தான் சொல்லுங்களேன். இங்கே எப்படி இருந்தீங்கன்னா நீங்க எப்படி துதிக்க போறீங்க? அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். துதிச்சுதான். துதிச்சா தடை நீங்கும். துதிச்சா தடை மாறும் இல்லையா? துதிச்சா வியாதி மாறும். சொல்லுங்க, துதிச்சா வியாதி, துதிச்சா மரண கட்டுகள் மாறும் இல்லையா? யோனா எங்க போய் உட்கார்ந்து துதிச்சான்? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. துதிச்சாதான் வெளியில, துதிச்சாதான் நம்மளால வெளியில வர முடியும். அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உள்ள உட்கார்ந்துட்டு மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாளம் என்னை அணிஞ்சு கொண்டது, எல்லாவற்றிலுமே நான் உண்மை துதிப்பேன் வெளியில கொண்டு வந்துட்டு வெளியில கொண்டு வந்து. அப்ப துதிச்சின்னா விடுதலை உண்டு. ஏன்னா நீ தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிற. நீ தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிறதுனால உன்னை ஒருவராலும் கட்ட முடியாது. அல்லேலூயா. உன்னை ஒருவரால் அடிமைப்படுத்த முடியாது. காரணம் நீ துதிக்கிற பிள்ளை, நீ தேவனோட ஐக்கியம் வைத்திருக்கிற பிள்ளை. நீ தேவனோட ஐக்கியம் வச்சிருந்தீங்கன்னா உன்னை கர்த்தர் உயர்த்திட்டே போவார். அல்லேலூயா. ஆமா, துதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். நான் துதிப்பேன் இன்னும் அதிகமா. சொல்லுங்க, இன்னும் அதிகமா.
நான் துதிப்பேன். நல்ல சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் அதிகமா நான் துதிப்பேன். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். அது துதிக்கிற அனுபவம் உனக்குள்ள எனக்குள்ள வந்துருச்சுன்னா போதும், சாத்தான் தொலைஞ்சான். சாத்தான் எழுப்புதல் ஏன் தாமதிக்குதுன்னா துதி இல்லாததுனாலதான் தாமதிக்குது. பாருங்க, எழுப்புதல் எங்க வரணும் அப்படின்னா வரும் அப்படின்னா எங்க துதியின் சத்தம் அதிகமாய் கேட்கப்படுகிறதோ, உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து துதிக்கிற அனுபவம் வருகிறதோ, அங்கதான் எழுப்புதல் உண்டாகும். நம்ம தனிப்பட்ட ஜெபத்துல இனிமேல் ஒரு துதியின் அனுபவம் அதிகமாகட்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில துதியின் அனுபவம் அதிகமாகட்டும். நான் துதித்து பாடுகிற நபராய் கர்த்தாவே என்னை மாற்றும் என்று சொல்லி நம்முடைய ஜெபம் மாறட்டும். நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. எழுப்புதல் யாரால வரும்னா துதிக்கிறவர்களால மட்டும்தான் வரும். ஆமா, துதிக்கிற ஒவ்வொரு நபர்களாலும் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். காரணம், அவர் வந்துட்டார்னாலே எழுப்புதல் தான். ஹல்லேலூயா. அப்போ துதிக்கிற நபர்கள் மத்தியில் அவர் வந்துடுறார் இல்லையா? அப்படி வரும்பொழுது அது ஒரு எழுப்புதலாய் மாறுகிறது. தேசத்திற்கு உங்களால செய்ய முடிஞ்சது ஒண்ணு உண்டுன்னா நீங்க தேவனை துதித்து பாட ஆரம்பிங்க. அதன் நிமித்தம் அநேகருடைய விடுதலை உண்டாகும். பவுலும் சீலாவும் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் துதிச்சு பாட ஆரம்பிச்சாங்க. தேசத்துல ஒரு விடுதலை உண்டாச்சு. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்த ஒரு நபர்களுடைய கட்டுகள் அவிழ்ந்தது. உங்க துதியினால, உங்க ஜெபத்தினால அநேகருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். அதுல முதன்மையானது எதுனா துதிக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இனிமேல் நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, இதுவரைக்கும் அதுல ஏதோ வாழ்க்கை தானே இருந்துட்டேன், இனிமேல் நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. என் துதி ஆமென் ஒரு பெரிய காரியத்தை செய்யட்டும். என் துதி ஒரு பெரிய காரியத்தை செய்யட்டும். என் துதி, நான் உம்மை துதிக்கிற துதி ஆண்டவரே என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை சம்பவிக்க பண்ணட்டும். ஆமென். கர்த்தர் அப்படியே துதிக்கிற நபர்களாய் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. முழங்கால் படியிடலாமா?